இது யார் பண்றாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையா இருக்கக்கூடிய சில பேர் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓட்டன்னு வச்சுக்க என்னடா அந்நியதான் இருக்க. ஏடா நீ பண்ண தவறுல வாந்தி எடுத்துட்டு இருக்க, அதுக்கு நானே பொறுப்பாக முடியும்? அதுதான் வேணும். இவன் எப்ப பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதான் வாந்தி இருக்கிறா. என்னைய போட்டிருக்கேன் நம்ம சொல்றான். அன்னைக்கு அப்படிதான் வந்து அந்த சாணியை மிச்சது இருக்கேன், அதுக்கு என்னதான் காரணங்கிறான். ஏய் பிச்சு புடம்பதுக்கு அசிங்கமா பேசாத, என்ன பேச வைக்காத. அது மட்டுமா அன்னைக்கு வந்து கரண்ட் பில் கட்டாம பேசி கட்ட அப்படின்னு போயிட்டான், அதுக்கு நான் தான் காரணங்கிறான். கரண்ட் பில் காசு எடுத்து போய் சரக்கு அடிச்சது நீ. அப்புறம் வந்து போன் பில் கட்டாம போயிருக்கேன், அதுக்கு நான் தான் காரணங்கிறான். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏய் நீ கூட பைசா போட மாட்டா, என்ன சொல்லிட்டு இருக்கேன் இப்பதாலாம். நான் வந்து எம்எல்ஏ எம்பி சிஎம் நான் போயிட்டு இருக்கேன், நீ என்ன வந்து சில்லற இழுத்துட்டு இருக்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். Supporting of TVK which leads to spoil the society and Tamil Nadu into danger. தாவேகாவை ஆதரித்தால் சமுதாயத்தை சீரழிக்கும் மற்றும் தமிழ்நாட்டிற்கே ஆபத்தை உண்டாக்கும். என்னப்பா ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணுங்க ப்ரோ. காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். ஏன்டா பச்சை போய் பேசுற? சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். எல்லாரும் ஒரு நிமிஷம் எனக்காக எந்திரிச்சு நில்லுங்களா ப்ளீஸ். நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ஏடுகொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா 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 கோவிந்தா. தேங்க்யூ ப்ளீஸ் ராம். 75 வருஷ கட்சி கனிமொழி அம்மா வந்து பொதுக்கூட்டத்துல பேசிட்டு இருக்கும்போது ஒரு காவல்துறையோட இடுப்பை போய் ஒருத்தன் கிள்றான். தாவேகாரன் வந்து பாம்பு பிடிச்சு விசாரிச்சா தெரியும். தாவேகாரன் வந்து பாம்பு பிடிச்சு விசாரிச்சா தெரியும். கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் இடுப்பு பிடிச்சு கிட்டானாரு. திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதால் 8ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை. தாவேகா நிர்வாகி போக்சோவில் கைது. இத மாதிரி தாவேகா நிர்வாகி 3 பேர் இப்படி சொல்லலாம்ல, இது ஒரு வாதமா? இந்த அளவுக்கு செஞ்ச ஒரு முதலமைச்சருக்கு வந்த கூட்டத்தையும் நேற்றுக்கு விஜயநாத் வந்த கூட்டத்தையும் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. கூட்டம் வருவதால் முதலமைச்சர் ஆகிவிட முடியும் என்றால் சன்னி லியோன் தான் கேரளாவுடைய முதலமைச்சராக இருக்கணும். கேரளால அவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அதை விட்டுருங்க. வயிற்றுக்கு சோறு சாப்பிட்றோம், சூடு சொரண உள்ளவன், மானம் உள்ளவன், நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் யாருமே தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சிக்கு கொள்கை சித்தாந்தம் என்பதில் எதுவுமே இல்லை. ஆக மொத்தத்தில் விஜயம் வந்து சினிமாவில் ஹீரோவாக இருக்கலாம், நிஜத்தில் பூஜ்யம். உங்களை மாதிரி முட்டாள்தனமா கோமாளித்தனமா விஜயை பின்பற்றாங்க பார்த்தீங்களா? இதை வைத்து புரிந்து கொள்ளலாம் இது ஒரு கோமாளி கூட்டம்னு. இதே மாதிரி வேற யாராவது சொல்லியிருந்தா கோவம் வந்திருக்கும், உங்களுக்கு கோவம் வராது. முழுக்க தீய சக்தி. நீங்க தீய சக்தி. நாங்க தீய சக்தி இல்ல, பராசக்தி. பராசக்தி முன்னாடி எதுவுமே இருக்காது. ஆரம்பிக்கலாங்களா? யாரா கோழ? யாரு கோழ? 40 பேர் போற படகுல ஆபத்து நேரத்துல ஒருத்தன் குதிச்சுட்டா மொத்தம் 39 பேரும் பொழைப்பாங்கன்னா உடனே குதிச்சு தான் உசுரை விட்டுட்டு மத்தவங்களை காப்பாத்துற வந்தாண்டா வீரன், அரசன், தலைவன் எல்லாமே. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். யாரா கோழ? யாரு கோழ? நீயே தாண்டா. உன்னை பார்த்து தாண்டா நான் இங்க வந்தேன்டா. மண்ணு கொத்திக்கிட்டு துபாய் இளவரசர் மாதிரி எங்க வேணாலும் போய் நின்று போட்டோ எடுத்துட்டு கம் டு துபாய் என்னடா பேசிக்கிட்டு இருந்தீங்க? அட பாவி, சாலிக்கு போடுறதுப்பா. உன்னை பார்த்து நான் ஏமாந்து இங்க வந்துட்டேன்டா. கடவுளே, யாரு ஓடுனது? சார் 30 பேர் இறந்துருக்காங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். தன்னுடைய அமைதியின் மூலமாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி இந்த மாதிரி கேஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியில ஒரு ரேர் பினாமினா. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு.
இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. ஹலோ, யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்படியா? சரி வச்சிருப்பா. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். நீயா போன் பண்ணி ஏதோ உளறிட்டு இருக்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவு தாரி. முடியாது. நாங்கெல்லாம் வந்தா உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். நீயானா இந்த சினிமால வருது? நீயானது ஒரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். வண்டி எங்க நிக்குது? இவன் எங்க விழுவுறான் பத்தியா? காரும் தான் லட்சியம். தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. என்ன டோமர் நினைச்சியா? சாவச்சிருவோம்னா மிரட்டுற வேலாம் என்கிட்ட வச்சுக்காத, போட்டுருவேன் சார். தெரியுது நீ சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. பரவாயில்ல, ஊருக்கு போங்க. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். அலங்கார பந்தலிலே எங்கள் நண்பன் கார்ல கொண்டு போக வேண்டிய பணத்தை பப்ளிக்கா பஸ்ல கொண்டு முடியல. தில்லுனே. சரி சரி சரி, அண்ணன் பிரில்லியன்ட் பிரசங்கம் பண்ணாத. ஒண்ணு இன்னொன்னு, ஒண்ணு இன்னொன்னு. 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட தான். 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். விஜய் உங்களை கேசுங்கய்யா. வரட்டா மாமே.